கோவையில் மழை நின்ற பின் வீசிய பலத்த காற்றால் சுமார் 10 ஏக்கரில் வாழைகள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மோகன். கூடுதல் விவரங்களை சொல்லலாம். கோவையில் கடந்த 5 நாட்களாக மழை பொழிந்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது மழை நின்றிருக்கும் நிலையில் பலத்த காற்று வீசி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றின் காரணமாக தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள ஏராளமான விளைநிலங்களில் விளைபயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாகவே கோவையில் பேரூர் அருகாமையில் உள்ள குப்பனூர் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட 10 ஏக்கர் பரப்பிலான வாழை மரங்கள் முற்றிலுமாக சாய்ந்திருக்கின்றன. அறுவடைக்கு தயாராகி இருந்த நிலையில் இந்த வாழை மரங்கள் காற்றுக்கு சாய்ந்திருப்பது விவசாயிகளிடையே விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அப்பகுதியை சார்ந்த விவசாயி பெரியசாமி என்பவர் பேசும் பொழுது 10 ஏக்கர் பரப்பளவில் நட்டமாக இருப்பது கிட்டத்தட்ட 20 லட்சம் மதிப்பிலான வாழை மரங்கள் என்று தெரிவித்தார். குறிப்பாக இவ்வாழை மரங்களுக்கு சேதங்களுக்காக அரசாங்கத்தின் சார்பாக வழங்கக்கூடிய இழப்பீடு என்பது குறைவாக இருப்பதாகவும் இதற்கு கூடுதலாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த வாழை மரங்கள் அனைத்தும் இன்னும் சில தினங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில்தான் பலத்த சூறைக்காற்று காரணமாக சாய்ந்திருக்கிறது. இது பெரும் நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு உரிய இழப்பீடு கோரியிருக்கின்றார்கள். அதே போன்று வாழை மரங்கள் மட்டுமில்லாமல் இதர தென்னை மரங்கள் உள்ளிட்ட சில மரங்களும் அங்கே சாய்ந்திருக்கிறது. இது உடனடியாக கணக்கில் கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் இது போன்ற ஒரு நட்டம் ஏற்பட்டது விவசாயிகளுடைய வாழை விவசாயிகளிலேயே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.